நீ கஷ்டப்பட்டு செமந்து 10 மாசம் செமந்து கஷ்டப்பட்டு வழியெல்லாம் தாங்கி பெத்து அது புள்ளன்னு தடவி தடவி வளர்த்து நிக்க வச்சிருக்கியே, அந்த பிள்ளைய உன்னால சரி பண்ண முடியுதா? நீ முக்கி பெத்த பிள்ளைய நான் எதுக்கு சரி பண்ணணும்? யார் சொன்னா நான் தெய்வம்னு? நீ சொல்லுவ. நல்ல வேலையா இருக்க. அப்ப தெய்வம்னா நாளைக்கு அக்னி குண்டங்கனுக்குள்ள வழங்கப்பா, உள்ள இறங்குவோம். சாமி இறங்குனா ஒண்ணும் செய்யாதுல்ல என்ன? சரி, நாளைக்கு அதுக்கான கட்டையெல்லாம் பிறகு கொண்டாந்து அடுக்குங்க. ஆமா, நீங்க சாமிதான், நீங்க சாமிதான் சொல்லிட்டு நீங்களே இறங்கணும். எப்படி? அப்பதானே நீங்க ப்ரூவ் பண்ண முடியும். ஆமா, சரியா? அதனால அப்படியெல்லாம் இருக்கும்பா. நீ தான் சரி பண்ணு சொல்ற இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? நீ தண்ணி குடிக்கணும்னா கூட பைப்பை போய் திருக்கி பிடிக்கணும் இல்லையா? குடத்துல இருக்கிறத மோந்து குடிக்கணும். சோறு சாப்பிடனாலும் பானத்துல இருந்து எடுத்து போடணும், சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிடணும். தட்டுல போட்டு வச்சுட்டு பாத்துக்கிட்டே இருந்தாப்புல சாப்பாடு தானே உள்ள வந்துருமா? அப்பவும் இந்த 5 பேர்ல அள்ளி உள்ள போட்டா தானே போகும். எல்லாமே நாங்களே கொடுக்கறதாயி போச்சு. அப்புறம் நீங்க எதுக்கு? எல்லாமே நாங்களே கொடுக்கறதா போச்சு, அப்புறம் நீங்க எதுக்கு? நீங்க எதுக்கு சொந்தம் கொண்டாடுறீங்க? சொந்தம் கொண்டாடக்கூடாதுல்ல? என் மகன், என் புள்ள, ஏன் சொத்து அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல? ஏன் சொல்றீங்க? ஆமா, அதெல்லாம் கிடையாது. நான் ஊருக்காக எல்லாம் சொல்ல ஏத்துக்கிற மாட்டேன். நாளைக்கு வேணா இந்த வளையம் சுத்தும் போது நாளைக்கு காலையில சுத்துவீங்கல்ல? சுத்திட்டீங்களா? சுத்தியாச்சு. அப்ப நாளைக்கு காலையில இன்னும் 2-3 பாக்கெட் கற்பூரம் எடுத்து கொடுக்க சொல்றேன். என்ன, எல்லாருக்கும் இவ்வளவு கற்பூரம் கொளுத்த சொல்றேன். எல்லாரும் அதுல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நாங்க இனிமே சொந்தம் கொண்டாட மாட்டோம், ஏன் புள்ளன்னு நாங்க சொல்ல மாட்டோம், ஏன் சொத்துன்னு சொல்ல மாட்டோம், எல்லாம் உங்க பிள்ளையதான் அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லிருங்க. நான் பாத்துக்கிறேன். இப்படி சரின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒண்ணும் சொல்ல மாட்டாரு அப்படின்னா காலையில அங்க எழுந்து நிற்பேன். ஆமா, கற்பூரத்தை கொளுத்துறதுக்கு ஏன் பிச்சை சொல்லி கொளுத்து சொல்லுவேன். ஆமா, எடுத்து கொடுக்கறதுக்கு செல்வகுமார விட்டுருவேன். பாக்கெட்டா எடுத்து கொடுங்க சாமின்னு சொல்லி. யாரு ஊருக்குள்ள அவன் சொன்னா சொல்லிட்டு போறான். 4 உள்ளே பெத்த தெருவில் விட்டான்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு சொந்தக்காரங்க அங்க இருக்காங்க, அவங்க பாத்துக்குருவாங்கப்பா, நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லணும். கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் உணவு கொடுப்பாரு சிவபெருமான்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவர் தான் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. இப்ப நாங்களா சோறாக்கி போட்டு ஊட்டிக்கிட்டு இருக்கோம். வேற யாரும் ஆக்கி போடுறா? சின்ன பிள்ளையா இருக்குன்னு பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அவரு சின்ன பிள்ளையாக்கும். இப்ப பெரிய பிள்ளை பையன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ பராமரி, நாங்க வேண்டாம்னே சொல்லல. அதுக்குத்தான் உங்களை வாடகைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. நீ வாடகை தாய் தான், சொந்த தாயெல்லாம் கிடையாது. புரிஞ்சதா? வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்துருக்காங்க, அது உருவாகி வெளியே வருது, அதை பராமரிக்கிறதுக்கு உன்னைய ஆயாவுக்கு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அது 18 வயசு தாண்டிடுச்சுன்னா உனக்கு அதுக்கு எந்த சொந்தமும் கிடையாது. உனக்கு அதுக்கு சொந்தமே கிடையாது. அப்புறம் அது வாட்டுக்கு அது செயல்பாட்டுல போய்கிட்டு இருக்கோம். நம்ம வேலையை பார்த்துட்டு தெரிய வேண்டியதான். அப்படி யூகிச்சு நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இன்னும் சொல்ல போனா வீட்டுல பிரச்சனையே இருக்காது. நீங்க தான் எல்லாம் தூக்கி தோல்ல ஓட்டுக்கிட்டு ஐயோ குய்யோன்னு கத்திட்டு தர்றீங்க. நாங்க அதெல்லாம் இல்லைன்னே சொல்லல. உங்களுக்கு கூட உணவு கொடுக்கறது அவங்கதான். யாரு இல்லைன்னா
செல்வகுமார் நாளைக்கு அவங்க கடையில அந்த அரிசி இருக்குமா? அச்சயா? அச்சயா தான் வேணும். அந்த அரிசி சரியில்லை, அவங்க கொடுத்து விட்ட அரிசி.